ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேப் ஐஎஸ் அகாடமி. மைசெல்ஃப் கணேஷ் நாகராஜன். ஸோ நம்ம டேப் ஐஎஸ் அகாடமியை பொறுத்தவரை அப்கமிங் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஏஇ, போர்மேன், டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஏஇ, ஜேடிஓ, ஒர்க் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஆல்சோ எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, ஸோ இந்த போஸ்டர்ஸ்க்கான ஆன்லைன் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த பேட்சோட நேம் வந்து கார்னாட் பேட்ச். ஸோ இந்த பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 8 மந்த் டியூரேஷன் நாங்கள் உங்களுக்கு கோர்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கில் போய் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா டேப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேனலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து 10 கியூஸ் வந்து நாங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்துருவோம், ஆன்லைன் ஸ்பாட் டெஸ்ட் மாதிரி. ஸோ அந்த டெஸ்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதை வந்து எல்லா சப்ஸ்கிரைபருமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஒரு லாஸ்ட் கிளாஸில் போட்டிருந்தேன், ரைட்? ஒரு ஸ்டார்ட் அப் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டார்ட் அப் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ ஆல்ரெடி வாட் இஸ் மெக்கானிக்ஸ், அப்ளைடு மெக்கானிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பாடியில், அதாவது ஒரு பாடியில் நான் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய மோஷன்ஸை பற்றி படிக்கிறதா என்னது அப்ளைடு மெக்கானிக்ஸ், இல்லையா? ஸோ அதை வந்து நான் 3 டேமாக பிரிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அடுத்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். நான் 3 டேமாக பிரிப்பேன். இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பொறுத்தவரையில் நான் அதை ஒன்லி ரிஜிட் பாடியை மட்டும்தான் நான் டீல் பண்ணி படிச்சிருப்பேன். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை பற்றி நான் படிக்கும்போது அதில் வந்து ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ரெண்டையுமே பார்த்துருப்பேன். அதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது இன்டர்னலாக ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துருப்போம், இல்லையா? ஸோ அந்த எஃப்எம்ஐ பொறுத்தவரை நம்ம வந்து ரெண்டு விதமான விஷயத்தை நம்ம டீல் பண்ணுவோம். ஒன்று என்னென்னா லிக்யூட், another one is gas. ஸோ இந்த லிக்விட் வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பெட்ரோல், டீசல், கெரோசின், ஸோ இந்த மாதிரி இருக்கும், ரைட்? அண்ட் கேஸை பொறுத்தவரையில் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர்கான், அடுத்து ஹீலியம், அடுத்து நியான், ரைட்? ஸோ இந்த மாதிரி எனக்கு இருக்கும், இல்லையா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் வந்து ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஆக்சுவலாக ஃப்ளூயிட்னா என்ன பார்த்தோம்? ஃப்ளூயிட்னா எனக்கு லிக்யூட் அண்ட் கேஸஸ். இன்னும் பார்க்குறது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அதாவது ஃப்ளூயிடோட மோஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ரைட்? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா நான் ஒரு சாலிட் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டேன், சரியா? ஒரு 5 சாலிட் ஆப்ஜெக்ட் இருக்குது, இப்படி இருக்குது. ஒரு 5 சாலிட் மெட்டீரியல் இருக்குது, ரைட்? நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ள போகிறேன். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நான் தள்ள போகிறேன். தள்ளும்போது எனக்கு என்ன ஆகும்னா இந்த பாடி இது மேலே மோதும், அப்போ இது ரொட்டேட் ஆகும், அடுத்து இது ரொட்டேட் ஆகும், அப்படி 1 by 1 எனக்கு என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும், இல்லையா? ஆனால் லிக்விடை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி லிக்விட் இருக்கு, ரைட்? ரைட்? ஸோ அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரு வாட்டரே இருக்கு வச்சுக்கோங்க, வாட்டர்னு இருக்குது, சரியா? ஒரு ஃப்ளூயிட் வந்து வாட்டர் ஃப்ளூயிடாக எடுத்துக்கணும், அசம்ஷன் பண்ணிக்கிடுவோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை புஷ் பண்ண போகிறேன். அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னா சியர் ஃபோர்ஸாக இருக்கும், ரைட்? சியர் ஃபோர்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளூயிடை பொறுத்தவரை எனக்கு என்ன ஆகும்னா லேயர் பை லேயராக, ரைட்? எனக்கு லேயர் பை லேயராக மூவ் ஆகும். இந்த ஃப்ளூயிட் எனக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா இப்படி லேயர் பை லேயராக, ரைட்? இந்த மாதிரி எனக்கு ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் வந்து எப்படி பண்ணணும், இந்த கையை நான் அப்படியே கொண்டு போகிறேன். ஸோ ஸ்லோவாக அப்படி மூவ் ஆகலாம். அப்படி லேயர் பை லேயர் எனக்கு என்ன ஆகும், இந்த ஃப்ளூயிட் வந்து எனக்கு மூவ் ஆகும். ஸோ நம்ம அடுத்த கிளாஸஸில் பார்ப்போம் என்னென்னா ஃபவுண்டரி லேயர், லேமினார் ஃப்ளோ, டர்புலண்ட் ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி டீல்ஸை நம்ம அடுத்தடுத்து ஸ்டடீஸில் நம்ம பார்ப்போம்.
ஸோ இங்கே என்னென்னா எனக்கு ஃப்ளூயிட் எப்படி மூவ் ஆகும், இங்கே வந்து எனக்கு வந்துன்னா ஒன்று ஒன்றா ரொட்டேஷன் ஆகி அப்படியே மூவ் ஆகும். ஆனால் இங்கே ஃப்ளூயிடை பொறுத்த மட்டும் எனக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா எனக்கு லேயர் பை லேயராக இந்த லேயர் பை லேயர் எனக்கு மூவ் ஆகும், ரைட். ஸோ அடுத்து என்னென்னா டென்சிட்டின்னு என்ன பார்ப்போம், ரைட். டென்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா டென்சிட்டினா என்ன, டென்சிட்டி ரோன் மார்க் பண்ணலாம், ரைட். ரோன் டினோட் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ டென்சிட்டினா ஆக்சுவலாக என்னது, டென்சிட்டி ரோஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், மாஸ் பை வால்யூம். அதாவது கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், சரியா, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். சார் இதை நான் எப்படி சார் எம்எல்டி ஃபார்மை நான் எப்படி எழுதுறதுன்னு கேட்டிங்கன்னா, எம்எல்டி ஃபார்ம் எழுதும்போது எனக்கு இது நேரம் எம்னு ஆயிருமா, இது நேரம் எல் கியூப்னு ஆயிருமா, மீட்டர் கியூப்புங்கிறது எனக்கு எல் கியூப்னு ஆயிரும். ஸோ இப்போ ஆக்சுவலாக நேரம் m(l)-3. ஸோ நம்ம இப்படி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை டினோட் பண்ணிக்கலாம். அடுத்து வாட்டரோட டென்சிட்டி எனக்கு பார்க்க போகிறோம், சரியா. வாட்டரோட டென்சிட்டி, டென்சிட்டி ஃபார் வாட்டர் எவ்வளவு எனக்கு 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா ஒரு மீட்டர் கியூப் ஏரியாவில் எனக்கு thousands ஆஃப் கிலோகிராம் வாட்டர்ஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர்ஸ் இருக்கும், ரைட். புரியுதா, ஒரு மீட்டர் கியூப் ஏரியாவில் எனக்கு எவ்வளோ இருக்கும், 1000 கிலோகிராம் இருக்கும், ரைட். அடுத்து என்னென்னா ஐஸ் வாட்டர், சீ வாட்டர் பார்க்கலாம். சீ வாட்டரோட டென்சிட்டி என்ன, அதாவது உப்பு தண்ணி இருக்கலாம், கடல் தண்ணி, சீ வாட்டர். ஸோ சீ வாட்டரை பொறுத்தவரை எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 1025 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இருக்கும். கேட்கலாம், ஏன் சார் இது மட்டும் 1025 வருதுன்னு கேட்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் இருக்கும், சரியா. சீ வாட்டரை பொறுத்தவரை நமக்கு சால்ட் கண்டென்ட் இருக்கும். ஸோ அப்போ அங்கே என்ன இருக்கும், எனக்கு வந்து மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக எனக்கு டென்சிட்டி எனக்கு என்ன தான் இருக்கும், அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு எவ்வளவு 1025. இதே ஒரு ஐஸ் வாட்டர் இருக்குது, ஒரு பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸ் வாட்டர். ஸோ எனக்கு ஐஸ் வாட்டரை பொறுத்தவரையில் 915 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்பாக இருக்கும், ரைட். அதாவது டென்சிட்டியை பொறுத்தவரை நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சில திங்ஸை வந்து நம்மளோட ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கணும். சில விஷயங்களை வந்து நம்ம ரியல் லைஃபோடு கம்பேர் பண்ணணும். இங்கே உள்ள ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோடைனமிக்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலாக இருக்கலாம், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸாக இருக்கலாம். அதில் வரக்கூடிய சின்ன சின்ன ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸையுமே நம்ம ஒரு ரியல் லைஃபோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெட்ரோல் பங்க் போவோம், பெட்ரோல் போட போவோம். ஸோ பெட்ரோல் போட போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து டீசல் தனியாக இருக்கும். நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் வந்து ப்ரைஸ் இல்லை அமௌண்ட்டுன்னு போட்டிருப்பான், அமௌண்ட் போட்டிருப்பான், எவ்வளோ அமௌண்ட் நம்ம பெட்ரோல் போட போகிறோம். அடுத்து வால்யூம் போட்டிருப்பான். வால்யூம்னா எத்தனை லிட்டர்ஸ், ஹவு மச் லிட்டர்ஸ் இவ்வளோ. அடுத்து கீழே நோட் பண்ணி நல்லா பார்த்தாலே தெரியும், இல்லை டென்சிட்டின்னு போட்டிருப்பாங்க. டென்சிட்டி பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். நான் பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன் அப்படின்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டென்சிட்டி கம்மியாக, வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இதே டீசல் பக்கம் போய் பார்த்தோம்னா வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஃப்ளூயிட்ஸே பார்த்தோம் அப்படின்னா அதோட டென்சிட்டியை வச்சு தான் என்ன பண்ண முடியும், அது நம்ம டினோட் பண்ண முடியும். இது பெட்ரோலா, டீசலா, கெரோசினா, வாட்டரா, ஆயில், வாட் எவர் மேபி, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ டென்சிட்டி பார்த்தோம் இல்லையா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட். நான் ஸ்பெசிஃபிக் வெயிட்டை எப்படி டினோட் பண்ண போகிறேன்னா, ஓகே, ரோன் டினோட் பண்ணுறேன். ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட்டை பொறுத்தவரையில் என்ன சொல்லுவோம், வெயிட் பை வால்யூம் சொல்லுவேன் இல்லையா. வெயிட் பை வால்யூம் அப்படின்னு சொல்லுவேன். வெயிட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட்டை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன், வெயிட் பை வால்யூம் சொல்லுவேன், ரைட். ஸோ இப்போ என்ன போடுவேன்,
ரோ இன்டு ஜின்னு மார்க் பண்ணிக்கலாம், ரோ இன்டு ஜி. அப்போ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் என்ன? வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் என்னென்னு பார்ப்போமா? இப்போ டென்சிட்டினா வாட்டருக்கு டென்சிட்டியோட வேல்யூ 1000 இல்லையா? ஸோ ஜினா என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்ம படிப்போம், அடுத்தடுத்த கிளாஸ் நிறைய பார்ப்போம். ஸோ அதோட வேல்யூ என்னென்னா 9.81 சொல்லுவோம். ஸோ ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னா 9.81. ஓகே, அப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 9810. ஸோ அப்போ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எனக்கு 9810 இருக்கும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா சப்ஹெட்டிங் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இல்லைன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்லலாம். ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம், ரைட்? ஓகேவா? இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கிளாஸஸ் இருக்குன்னா ஒரு கிளாஸில் வாட்டர் இருக்குது. அந்த வாட்டரை பொறுத்தவரை எனக்கு வந்து ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி மூலமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட வேல்யூ வந்து எனக்கு 1 விட அதிகமாச்சுது அப்படின்னா, அதாவது கிரேட்டர் தேன் 1 இருந்தது அப்படின்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிரும்னா எனக்கு சிங்க் ஆயிரும், அதாவது கீழே வந்து வாட்டரில் முங்கிரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 1 விட வேல்யூ கம்மியாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட் ஆகும், அப்படியே மிதக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் எனி ஃப்ளூயிட் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அது கேட்கலாம், என்ன சார் டென்சிட்டி ஆஃப் எனி ஃப்ளூயிட் அப்படின்னா? ஸோ என்னவா இருக்கலாம்? வாட்டர் இருக்கலாம், கெரோசின் இருக்கலாம், ஆயில் இருக்கலாம். ஸோ வாட் ஆர் மேபி டீசல் எதனாலும் இருக்கலாம், ரைட்? ஸோ இங்கே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார் வாட்டர் என்னன்னு பார்ப்போம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார் வாட்டர். ஸோ வாட்டரோட வேல்யூ என்ன? எனக்கு டென்சிட்டி ஆஃப் எனி ஃப்ளூயிட் 1000 டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்ன? அதுவும் 1000 தான். ஸோ அப்படி டிவைட் பண்ணால் ஆன்சர் 1. ஓகேவா? நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன், எனக்கு வந்து வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? சிங்க் ஆகும், அதாவது தண்ணியில் முங்கிடும், ரைட்? இதே வந்து எனக்கு வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருந்தது, சரியா, 1க்குள்ளே இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது? எனக்கு ஃப்ளோட் ஆகும். ஓகேவா? ஸோ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வெயிட் என்ன, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னா எனக்கு வந்து 1. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார் வாட்டருக்கு பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார் மெர்க்குரி. ஸோ இப்போ ஃபார்முலா தெரியும், டென்சிட்டி ஆஃப் எனி ஃப்ளூயிட் ஃபார் மெர்க்குரி எவ்வளவு வேல்யூ? 13600. அடுத்து டென்சிட்டி ஆஃப் எனி ஃப்ளூயிட் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் சொன்னேன் இல்லையா? அப்போ வாட்டரோட டென்சிட்டி என்னது? எனக்கு 1000. ஸோ இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள், 2 0 கேன்சல். ஸோ 10க்கு பார்க்கும்போது எனக்கு என்ன வரும்? 13.6 வந்துருமா? 13.6 வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து டாப் லேயர், ரைட்? ஸோ இவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெர்க்குரி வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மெர்க்குரி மேலே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா டாப் லேயரில் வைக்கும்போது அப்படியே எனக்கு என்ன ஆயிரும்? அப்படியே டவுன் ஆகி கீழே வந்து சிங்க் ஆகிரும், இந்த இடத்துக்கு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா மெர்க்குரி வந்து எனக்கு என்ன ஆயிரும்? ஈஸியாக ஃப்ளோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார் கெரோசின் சொல்லலாமா? மண்ணெண்ணெய்.
கரோஷன். ஸோ கெரோசினோட வேல்யூ என்ன? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட வேல்யூ 800, ரைட். அடுத்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்னது 1000. அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும்? எனக்கு 0.8 கிடைக்குமா? 0.8 கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த வேல்யூ வந்து எனக்கு 1 விட லெஸ் தேன் 1. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மண்ணெண்ணெயை வந்து நான் வந்து வாட்டரில் போடும்போது, வாட்டரில் ஊற்றும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேசாக சிங்க் ஆகும். அப்புறம் என்ன ஆகும்? ஃபைனலாக எனக்கு அப்படி ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ரீசன் என்ன அப்படின்னா, அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ லெஸ் தேன் 1 இருக்கிறதுனால. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார் வுட் பாப்மா, வுட் மரக்கட்டை. ஸோ பார்க்கும்போது அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு 600 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, டென்சிட்டி ஆஃப் வாட்டரோட வேல்யூ தெரியும் நமக்கு ஆல்ரெடி 1000. ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0.6 கிடைக்குமா? 2 0 கேன்சல். ஸோ வந்து 6/10 போது எனக்கு 0.6. ஸோ அப்போ எனக்கு வந்து இதோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 1, 0.6ங்கிறதுனால. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, வாட்டர் மேலே வந்து அந்த வுட்டு வந்து மரக்கட்டை வந்து மிதக்க காரணம் அதுதான். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு என்ன சொல்லலாம், ஸ்டீல் எடுத்துக்கணுமா? ஸ்டீல் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார் ஸ்டீல். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார் ஸ்டீல். ஸோ இதை பொறுத்தவரை எனக்கு வந்து அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ என்ன இருக்கும்னா 2500 இருக்கும், 2500 இருக்கும். அப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்ன இருக்கும்? எனக்கு வந்து 1000 இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்? கேன்சல். 2 0 கேன்சல். 25/10 போது எனக்கு வந்து 2.5 இருக்கும். நல்லா லிசன் பண்ணுங்கள். இங்கே வந்து இதோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது? 2.5 வந்திருக்கா? ஸோ 2.5 வந்ததுனால எனக்கு 1 விட இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஈஸியாக எனக்கு என்ன ஆயிரும்? வாட்டரில் சிங்க் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா விஸ்காசிட்டி, ரைட். இந்த விஸ்காசிட்டியை பொறுத்தவரை நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் மூலமாக ரெஃபர் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், ரைட். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த மாதிரி நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஓகே, அதாவது நம்ம பார்த்தோம்னா, இதை நான் ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிளை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது நம்ம கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயல்வெளியில் குளிக்க போவோம். ஸோ கிணத்துல வந்து நம்ம வந்து கிணறு நிறையா தண்ணி இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ உள்ளே வந்து குளிக்கிறோம். ஸோ உள்ளே விழும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை நம்ம கீழே போவோம், ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே மூவ் ஆகிறோம். என்ன அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடம் போகும்போது அந்த இடத்துல என்ன எனக்கு வெலாசிட்டி 0 ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம வந்து கீழே போகும்போது அந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிரும்? இந்த இடத்து எக்ஸாம்பிள் இந்த இடத்து வரைக்கும் வரணுங்களேன், எக்ஸாம்பிள் சரியா, இந்த இடத்து வரைக்கும் வரோம். இந்த இடத்து வரை வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த இடத்துல வேகம் குறைஞ்சிருது. அதாவது வேறு வேகம் வந்து எனக்கு சுழியாயிடுது, 0 ஆயிடுது. அப்புறம் நான் என்ன பண்ண போனால் புஷ் பண்ணுவேன். இப்போ நம்ம கிணத்துல குதிக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கீழே போய் நம்ம தரையை தொட்ட மாட்டோம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட தூரம் வருவோம், வந்ததுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் ஆகும். புஷ் பண்ணும்போது அப்படி ரிட்டன் ஆகும். ஸோ இப்படி ரிட்டன் ஆகும்போது அந்த ரிட்டன் ஆகக்கூடிய அந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நான் வெலாசிட்டி 0ன்னு சொல்கிறேன். ஏன் இந்த இடத்துல வெலாசிட்டி 0 அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான், ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலே அந்த இடத்துல என்ன ஆயிரும்? எனக்கு வந்து அதோட வேகம் 0வாக இருக்கும். சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம புஷ் பண்ண. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து வெலாசிட்டி எக்ஸாம்பிளாக எனக்கு வந்து ஒரு 1 இருக்கலாம். வெலாசிட்டியோட வேல்யூ இங்கே 1 இருக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தோம்னா வெலாசிட்டி வேல்யூ 2 இருக்கலாம். சரிங்களா? அடுத்து இங்கே வர இந்த வெலாசிட்டி வேல்யூ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு இது எந்த மாதிரி எனக்கு ஒரு பிஹேவியர் கொடுக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி 0வாக இருக்கும், இங்கே 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். ஃபைனலாக இங்கே வெலாசிட்டி எனக்கு இங்கே என்ன ஆயிரும்? மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா?
புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த டயக்ராமே இன்னொரு விதமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது சரிங்களா, இந்த மாதிரி இருக்குது இல்லையா, டாப் சைடில் வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்குது இல்லையா. ஸோ எக்ஸாம்பிளாக நான் ஒரு 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து நாங்கள் புஷ் பண்ணுறேன், ஃபோர்ஸ் கொடுக்குறேன் இந்த டிஸ்டன்ஸில். இந்த டிஸ்டன்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 15 வச்சுக்கலாம் ரைட்டுங்களா. ஆக்சுவலாக ஃபோர்ஸ் வந்து பார்ப்போம், ஃபோர்ஸ் வந்து ஏரியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டிக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் ஒய்க்கு மட்டும் எனக்கு வந்து இன்வெர்ஸ்லி கண்டிஷன்ஸாக இருக்கும். அதோட ரீசன்ஸ் தான் நான் உங்களுக்கு இங்கே டீட்டெயில் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா. என்னென்னா நான் ஒரு 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து தான் புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணும்போது இதோட ஹைட் வந்து பார்த்தோம்னா எனக்கு 50 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபோர்ஸோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு அரௌண்ட் ஒரு 200 வரைக்கும் நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஒரு 200 வரைக்கும் அந்த ஃபோர்ஸை கொடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த ஹைட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகும். 15 இருக்கிறது இங்கே 20 ஆயிரும் எனக்குங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸோட வேல்யூ எனக்கு அதிகமாக இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ எனக்கு என்ன ஆகும், குறையும் சரிங்களா. ஸோ இன்னொரு ஃபார்முலா கூட ஃபார்முலா மாதிரி மென்ஷன் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு திங்க் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் F டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு A into V divided by Y. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் போடும்போது அது மியூ ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக மியூனா என்னென்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறதுனால நாங்கள் விஸ்காசிட்டியை நாங்கள் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ ஃபார்முலா எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்கள், மியூ A into V by Y சரிங்களா. அடுத்து என்ன A இங்கே கீழே கொண்டு வந்துடலாமா, A கொண்டு பண்ண ஆகும் ஃபோர்ஸ் F by A is equal to மியூ into V by Y சரிங்களா. அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஃபோர்ஸ் பை ஏரியாவை நான் சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாமா, கண்டிப்பாக சொல்லலாம். சொல்லும்போது எனக்கு என்ன ஆயிரும் மியூ into V by Y. அனதர் இந்த ஃபார்முலாவை நான் எப்படி வேறு மாதிரி டினோட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம், ஆர் சிஎஸ்எஸ் டவு ஈக்குவல் டு மியூ into dV by dy சரிங்களா. அது என்ன சார் dV by dy. dV by dyன்னு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த dV by dyங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா எனக்கு வந்து நேரத்தை பொறுத்து சரிங்களா. அதாவது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டவு ஈக்குவல் டு மியூ dV by dyன்னு சொன்னேன் இல்லையா. ஏன் dV by dy வருது அப்படின்னா எனக்கு டைமை பொறுத்து வெலாசிட்டி எனக்கு மாறுபடும். ஈச் அண்ட் எவ்ரி செகண்டுக்கு ஒரு வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டி எனக்கு என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. அடுத்து நான் புஷ் பண்ணி கிணத்துல புஷ் பண்ணி மேலே வர எனக்கு வெலாசிட்டி அதிகமாகிட்டே வரும் இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் தான் நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேங்க சரிங்களா. அதனால தான் எனக்கு வந்து dV by dyன்னு வருது. இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து dV by dyன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது நம்ம மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த சியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு dV by dy சரிங்களா. dV by dy. இந்த dV by dyனா என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். இது ஆக்சுவலாக dV by dyங்கிறது வந்து ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின், நாட் அ வெலாசிட்டி. நீங்கள் இது வந்து வெலாசிட்டின்னு கன்சிடர் பண்ணிடக்கூடாது. அதாவது சியர் ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு வெலாசிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. dV by dyனால எனக்கு என்ன தான் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா விஸ்காசிட்டி எஃபெக்ட் ஆன் டெம்பரேச்சர். ஸோ விஸ்காசிட்டியோட எஃபெக்ட் பார்ப்போம்னா விஸ்காசிட்டி எந்தெந்த இடத்துல எஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். விஸ்காசிட்டி எஃபெக்ட் ஆன் டெம்பரேச்சர் ஓகேங்களா. விஸ்காசிட்டி எஃபெக்ட் ஆன் டெம்பரேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா லிக்யூட்
லிக்யூடை பொறுத்த மட்டும் எனக்கு எப்படி இருக்கும்னா விஸ்காசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அதாவது அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ ஒரு மீனிங் என்னென்னா எனக்கு விஸ்காசிட்டி அதிகமாக டெம்பரேச்சரோட வேல்யூ குறையும். இல்லை அப்படின்னா டெம்பரேச்சரோட வேல்யூ எனக்கு அதிகமாக விஸ்காசிட்டியோட வேல்யூ எனக்கு குறையும். இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோகோனட் ஆயில் இருக்குது, தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் இருக்குது இல்லையா, தேங்காய் எண்ணெய் இருக்குது. ஸோ அந்த எண்ணெயை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த எண்ணெயை வந்து நான் கீழே ஊற்றுதோம். சரிங்களா, அந்த எண்ணெய் நான் ஊற்றுறோன்னா என்ன ஆயிரும், அப்படியே ஓடும் கொடுக்கணும்னு அந்த எண்ணெய் எண்ணாயிரம் அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன ரீசனுங்கிறது நீங்கள் திங்க் பண்ணணும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுனால, ஏன்னா கோடை காலம் இல்லையா, கோடை காலங்கிறதுனால எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது எனக்கு விஸ்காசிட்டி குறையும். அதாவது விஸ்காசிட்டி குறைஞ்சாலே ரெசிஸ்டன்ஸ் குறையும். அப்போ விஸ்காசிட்டி குறையும் போது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆயில் வந்து வேகமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இதே ஒரு குளிர்காலம் எடுத்தோம் அப்படின்னா, குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்துருப்போம். இப்போ இந்த மாதிரி நிறங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் நம்ம காலில் எடுத்து ஊற்றுவோம், கட்டியாக இருக்கும். பார்த்துருப்போம் நம்ம வந்து தேங்காய் பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு. சரிங்களா, எனக்கு வந்து ஹீட்டுங்கிறது இல்லை, இந்த டைமிங் வந்து ஹீட்டுங்கிறது இல்லைங்கிறதுனால தான் எனக்கு வந்து என்ன ஆயிடுது, விஸ்காசிட்டி அதிகமாகிடுது. ஸோ விஸ்காசிட்டி எனக்கு அதிகமாகும் போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த டைமில் நான் தேங்காய் எண்ணெய்க்குள்ள ஊற்றினா எனக்கு ஓடாது, அப்படியே நிற்கும். சரிங்களா, அப்போ அதோட மீனிங் தான். ஸோ விஸ்காசிட்டி எஃபெக்ட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா ஃபார் சம்மர் டைம் வின்டர் டைம் எப்படி நமக்கு ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குது. சரிங்களா, ஸோ அதை வச்சு நான் லிக்விட் வச்சு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா கேஸ். இது ஃபஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கேஸ். இந்த கேஸை பொறுத்த மட்டும் எனக்கு என்ன இருக்கும்னா, விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அதாவது எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும் போது விஸ்காசிட்டியும் எனக்கு அதிகமாகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம புரோட்டா அங்கே கடைக்கு போகிறோம். ஸோ அப்போது மாஸ்டர் புரோட்டா போட்டுட்ருப்பார். சரிங்களா, புரோட்டா போட்டுட்ருக்கார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கல்லுக்கிட்டே போய் நின்னோம்னா நம்மளுக்கு ஹீட்டாக இருக்கும். சரிங்களா, ஹீட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு வந்து விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா, விஸ்காசிட்டி மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த இடத்துல ஹீட்டு இருந்துக்கிட்டே இருக்கும், மூவ் ஆகாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ்காஸ்ட் ஃபேனை வச்சு அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த ஹீட்டை வெளியே நமக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒரு கேஸ் மீடியத்தில் வந்து எனக்கு விஸ்காசிட்டி வந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குது. சரிங்களா, ஸோ இதான் வந்து என்னென்னா விஸ்காசிட்டி எஃபெக்ட் ஆன் டெம்பரேச்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு டயக்ராம் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணலாம். அதாவது என்னென்னா சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டெம்பரேச்சர். சரிங்களா, இது விஸ்காசிட்டி. ஸோ எனக்கு வந்து டெம்பரேச்சர் விஸ்காசிட்டி குறைய டெம்பரேச்சர் என்ன ஆகும், எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா, இதே வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சரை பொறுத்தவரை எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு என்ன ஆகும், எனக்கு அதிகமாகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்படின்னா, ஒரு விஸ்காசிட்டியோட எஃபெக்ட் ஆன் லிக்விடை பொறுத்தவரையில் எனக்கு விஸ்காசிட்டி அதிகமாக இருந்ததுன்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பிலாம் படிக்கும்போது பார்த்துருப்போம், ஒரு 16 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 பேஜ் 3 பேஜ் 4 பேஜ் அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையில் சிம்பிளாக இருக்கும். சரியா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2 லைன் நமக்கு ஆன்சர். அதாவது டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் கேட் எக்ஸாம் அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். இதே ஒரு ஏஐ எக்ஸாம் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும் கொஸ்டின்ஸ். எனக்கு விஸ்காசிட்டி அதிகமானால் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமானால் விஸ்காசிட்டி என்னவாக இருக்கும் ஃபார் லிக்விட் கண்டிஷனில். இதே எனக்கு கேஸ் கண்டிஷனில் வந்து எனக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமானால் விஸ்காசிட்டி எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும். ரொம்ப டஃப்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கிளியர் பண்ணி போகக்கூடிய ஒரு ஏரியா. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ டைனமிக் விஸ்காசிட்டியை பொறுத்தவரையில்
1 பாய்ஸ் அப்படின்னா எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அதோட வேல்யூ 10⁻⁻1 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 1 சென்டிபாய்ஸ் 1 சென்டிபாய்ஸ் அப்படின்னா 10⁻³ நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு ஏஇ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? அதாவது ஒரு பாய்ஸோட வேல்யூ என்ன 10⁻⁻1 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். 1 சென்டிபாய்ஸ்னா என்ன 10⁻³ நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட யூனிட்ஸ் கன்வர்ஷன். சரிங்களா? இப்போ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ எனக்கு இது ஒரு யூனிட். சரிங்களா? டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் என்னன்னா டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னா நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்லைங்களா? இது ஒரு யூனிட். இதை நம்ம ஒரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா இந்த நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் நம்ம என்ன சொல்லலாம்? ஆல்ரெடி நம்ம எஸ்ஓஎம்ல பார்த்துருப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் என்ன சொல்லலாம்? பாஸ்கல்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். பாஸ்கல்னு கண்டிப்பாக சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் என்ன ஆயிரும் எனக்கு? இதில் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் என்ன ஆயிரும்? பாஸ்கல் ஆயிருமா? அப்போ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் நம்ம என்ன சொல்லலாம்? பாஸ்கல்னு சொல்லலாமா? அப்போ என்ன ஆயிரும் எனக்கு? பாஸ்கல் செகண்ட். அப்போ எனக்கு இது ஒரு யூனிட் கன்வர்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா தேர்ட் திங் என்னென்ன அப்படின்னா மூணாவது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அடுத்ததுலேயே சொல்லிடுறேன். அடுத்த லைனில் போகும். ஓகே நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தேர்டு வந்து இப்போ நம்ம நியூட்டன் என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ் சொல்லலாம். ஃபோர்ஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம நியூட்டன் சொல்லலாம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் சொல்லலாம் இல்லையா? ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். ஸோ சொல்லலாம். அப்போ எஃப்னா என்ன? அப்படி ஃபார்முலா பார்த்துருப்போம். எஃப் ஈக்குவல் டு எம் இன்டு ஏன்னு பார்த்துருப்போமா? எஃப் ஈக்குவல் டு எம் இன்டு ஏன்னு பார்த்துருப்போம். ஸோ அப்போ எம்மோட யூனிட் என்ன? நமக்கு எம் வந்து நம்ம வந்து மாஸ் வந்து கிலோகிராம் சொல்லலாம் இல்லையா? ஏரியா ஆக்சலரேஷன் என்ன சொல்லலாம்? மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த என்னோட வேல்யூவை ஆக்சுவலாக இதான் என்னோட யூனிட்ஸ் கன்வர்ஷன் இந்த மாதிரி வருது எனக்கு. இதை நான் என்ன பண்ண இங்கே கொண்டு சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். இந்த மெயின் ஃபார்முலாவில் மெயின் யூனிட்ஸில் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இல்லையா? செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு இந்த செகண்ட் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன ஆயிரும் எனக்கு? இந்த செகண்டும் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? ஸோ இந்த மீட்டரும் இந்த மீட்டரும் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது? கிலோகிராம் பெர் மீட்டர் மேலே போயிருமா? ஸோ மீட்டர் செகண்ட். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மூணாவதாக உள்ள ஒரு யூனிட்ஸ் டைனமிக் விஸ்காசிட்டியை பொறுத்தவரை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்குறது என்னன்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. இந்த கைனமேட்டிக் விஸ்காசிட்டியை பொறுத்தவரை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ரோன்னு சொல்லுவேன். சரிங்களா? காமா இப்படி சொல்லிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி டு டென்சிட்டி. மீனிங் புரியுதுங்களா? கைனமேட்டிக் விஸ்காசிட்டியோட ஃபார்முலா இதை கூட உங்களுக்கு ஏஇ எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஏஇ எக்ஸாமுக்கு ஏரியா கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி டு டென்சிட்டி. ஸோ இதோட நம்ம யூனிட் கன்வர்ஷன் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு எந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் அந்த மாதிரி எனக்கு ஃபைனலாக எனக்கு யூனிட் கன்வர்ஷன் மாறும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒன் ஸ்ட்ரோக்னா என்ன?
ஒரு ஸ்ட்ரோக்குங்கிறது எவ்வளவு 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 1 சென்டிஸ்ட்ரோக் 1 சென்டிஸ்ட்ரோக் 1 சென்டிஸ்ட்ரோக்னா எனக்கு என்னவா இருக்கும் 10⁻⁻⁶ மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏ எக்ஸாம் பொறுத்தவரை ஏ எக்ஸாம் டிஆர்பியை பொறுத்தவரை கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு ஸ்ட்ரோக்னா என்ன அதோட வேல்யூ என்ன, 1 சென்டிஸ்ட்ரோக்னா என்ன அதோட வேல்யூ என்ன. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸு மோஸ்ட்லி இருக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிக்மான்னு சொல்லுவோம். நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் சிக்மான்னு சொல்லலாம். சர்ஃபேஸ் டென்ஷன்னா நம்ம என்ன சொல்லலாம் சிக்மான்னு சொல்லலாம். ரைட். ஆக்சுவலாக இங்கே ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு F/L. F/L ஃபோர்ஸ் பை லென்த்து. ஸோ அப்போ யூனிட் கன்வர்ஷன் எப்படி இருக்கும் நியூட்டன் பெர் மீட்டராக இருக்கும், இல்லைன்னா Nm-1. சரிங்களா. ஆக்சுவலாக சர்ஃபேஸ் டென்ஷனாக என்ன, சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டென்ஷன் அதான் சர்ஃபேஸ் டென்ஷன். கரெக்டுங்களா. அதாவது தமிழ் என்ன சொல்லணும்னா பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லுவோம். பரப்பு இழுவிசை அதாவது பார்த்துருப்போம் நம்ம வந்து இந்த சீவேஜ் ஏரியா, இந்த சாக்கடை, அதுமாதிரி நம்ம வந்து குளம் குட்டைகள்லாம் பார்த்துருப்போம். இல்லை நம்ம வீட்டில் கூட இப்போ தண்ணி தேங்கிங்க கிடந்துன்னா அது கூட கொசு வந்து உட்காந்துருக்கும். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் நின்னா ஏசப்பா போய் நம்ம மிதக்கலாம் மாட்டோம், அப்படியே கீழே ஃப்ளோட் சிங்க் ஆயிரும், கீழே முங்கிடுவோம். ஆனால் அந்த கொசுகள் அந்த வண்டுகள் மட்டும் ஏன் வந்து முங்க மாட்டுக்கு அப்படின்னா அதோட பரப்பு இழுவிசை சர்ஃபேஸ் டென்ஷன் தான் அதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன். சரிங்களா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு டயக்ராம் வந்து மென்ஷன் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ இது அதோட ஏரியா. சரிங்களா. ஸோ அந்த இடத்துல வாட்டர் இருக்குது. சொந்தமாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு மஸ்கிட்டோஸ் ஏதோ ஒன்று இருக்குது. அது பார்த்தோன்னா ஒரு கொசு இருக்குது, இந்த மாதிரி நிற்கிது. நிற்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் நிற்கும்போது இந்த இடத்துல ஃபோர்ஸ் நிற்கும்போது இந்த இடத்துல நிற்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் இந்த இடத்துல. சரிங்களா. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் நிற்கும்போது எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மெயின் ரீசன்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட வெயிட்டை வந்து தாங்கி பிடிக்கும் அந்த இடத்துல வந்து அந்த ஏரியாவில் அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வந்து கொசு அப்படியே நிற்கிறோம், கிளம்பு சிங்க் ஆகாமல் அப்படியே மிதக்கும், அப்படியே அதை ஊர்ந்து போய்கிட்டு இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அதில் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் க்ரியேட் ஆகிறதுனால தான் என்னாகும் அது வந்து ஈஸியாக மிதக்குது. எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம் நம்ம வந்து டீ குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து மேலே பாலாடை அப்படியே மிதக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஏரியா நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஆக்சுவலாக என்ன ஆகும் க்ரியேட் ஆகும். சரிங்களா. ஸோ இன்னொரு பெஸ்ட்டான கண்டிஷன் கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டர் ட்ராப்லெட். சரிங்களா. வாட்டர் ட்ராப்லெட் இஸ் சம் கண்டிஷன்ஸ். சரிங்களா. வாட்டர் ட்ராப்லெட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சம் கண்டிஷன்ஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். சரிங்களா. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அதை வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் கட் பண்ணி பார்க்குறேன். கட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எந்த மாதிரி ஒரு பிஹேவியர் கொடுக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு பிஹேவியர் கொடுக்கும், ஒரு சர்க்கம்ஃபரன்ஷியல் ஆப்ஜெக்டாக கொடுக்கும் எனக்கு. சரிங்களா. இந்த சைடு பார்த்திங்கன்னா டாப்பில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் இந்த இடத்துல, இங்கே ஆப்போசிட் டைரெக்ஷனில். இங்கே எப்படி க்ரியேட் ஆகும், இங்கே ஆப்போசிட்டாக எப்படி க்ரியேட் ஆகும்.
ஸோ நான் என்ன சொல்லலாம், இது வந்து சர்க்கம்பரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஹூப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாமா. சர்க்கம்பரன்சியல் ஏரியா வரதுனால நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். இந்த டிசைன் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். டிசைன் சப்ஜெக்ட் படிக்கும்போது நம்ம வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி நம்ம நிறையா டீட்டெயில்ஸ் நிறையா டீல் பண்ணி படிப்போம். ஸோ வந்து சர்க்கம்பரன்ஸ் ஏரியானால நான் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸ். Pressure force is equal to surface tension force. Surface tension force. Pressure force equal to surface tension force. So pressure force என்ன சொல்லலாம், F equal to pressure P is equal to force by area, right? Force equal to pressure into area. அப்படி தானே. அப்போ என்ன வரும், எனக்கு ப்ரெஷர் இன்டு ஏரியா வந்துடுமா. அப்போ இங்கே என்ன வரும், ஸ்ட்ரெஸ் இன்டு ஒரு இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் இன்டு பெரிமீட்டர், ஒரு பெரிமீட்டர் வச்சுக்கலாம். அப்போ கண்டிஷன்ஸுக்கு இங்கே எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ப்ரெஷர் பி இன்டு ஏ சீக்வல் டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஒரு சர்க்கம்ஃபரன்ஷியல் ஏரியாங்கிறதுனால நான் என்ன பண்ணலாம், பை இன்டு டின்னு சொல்லலாமா, பை இன்டு டின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஏரியா நம்ம என்ன சொல்லலாம், பை பை 4 டி ஸ்கொயர் சொல்லலாமா, பை பை 4 டி ஸ்கொயர்னு சொல்லலாமா. ஸோ சீக்வல் டு ஸ்ட்ரெஸ் சிக்மா சீக்வல் டு பை இன்டு டி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போது இந்த பை பை கேன்சல் ஆகிருமா, கண்டிப்பாக கேன்சல் ஆகும். அடுத்து இந்த டயா கேன்சல் ஆகுமா. ஸோ இப்போ எனக்கு ஃபார்முலா எப்படி கிரியேட் ஆகும், நெக்ஸ்ட்டு இங்கோடி பண்ணி எழுதுறேன். ஸோ ப்ரெஷர் பி ஈக்குவல் டு இந்த 4 அங்கே போயிடும் இல்லையா. ஸோ அப்போ 4 சிக்மா பை டி. ஸோ எனக்கு இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் ட்ராப்லெட்டோட ப்ரெஷரோட கண்டிஷன்ஸ், சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ட்ராப்லெட்டுக்கு அப்புறமா வந்து சோப் பபிள் வரும், அது லிக்விட் ஜெட்டு. ஆக்சுவலாக வாட்டர் ட்ராப்லெட்டுக்கு நெக்ஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு என்ன வரும்னா, வாட்டர் ட்ராப்லெட் சோப் பபிள் அது லிக்விட் ஜெட்டு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு ப்ரெஷரோட வேல்யூ என்ன இருக்குன்னா 8 சிக்மா பை டி. ஸோ அந்த மாதிரி டெரிவேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் எனக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம தனியாக பண்ணாண்டாம். ஸோ அங்கே வந்து பி ஈக்குவல் டு 8 சிக்மா பை 4 சிக்மா பை டி. சோப் பபிளுக்கு வந்து ப்ரெஷர் பி ஈக்குவல் டு 8 சிக்மா பை டி. அடுத்து லிக்விட் ஜெட்டை பொறுத்தவரையில் ப்ரெஷர் பி ஈக்குவல் டு 2 சிக்மா பை டி. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ரியேஷன்ஸ் எனக்கு கொடுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷனில், ஓகேவா. ஸோ அதாவது வாட்டர் ட்ராப்லெட்னா எனக்கு வந்து 4 சிக்மா பை டி, சோப் பபிள்னா 8 சிக்மா பை டி, லிக்விட் ஜெட் அப்படின்னா வந்து என்னது 2 சிக்மா பை டி அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எனக்கு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா கெப்லாரிட்டி டியூப். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேப்லாரிட்டி டியூப். கேப்லாரிட்டி டியூப். நம்ம காலேஜஸ் படிக்கும்போதே படிச்சிருப்போம். கேப்லாரிட்டி டியூப் வச்சு நம்ம அதோட ஹைட்டை மெஷர் பண்ணுவோம், அந்த வாட்டர் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி கிரியேஷன்ஸை கொடுக்கும். அதை வச்சு நம்ம வந்து அதோட ஹைட்டை மெஷர் பண்ணுவாங்க மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இனிஷியலாக ஒரு டயக்ராம் ஒன்று கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராமை சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாட்டர் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கர்வி ஷேப்பில் வந்து எனக்கு வருது, ரைட். ஸோ இது வந்து ஹைட்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து கெப்லாரிட்டி டியூப்பை பொறுத்தவரை நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா அதோட ஹைட்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. அதோட ஹைட்டை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ வந்து இதோட ஹெச் இதோட ஏரியா. ஸோ அப்போ எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு என்ன ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுமா.
ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கறதுனால கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகும், ஒரு ஆங்கிள் வந்து க்ரியேட் ஆகும், ஒரு க்ரியேஷன் ஆஃப் ஆங்கிள். ஸோ அப்போ இதோட ஃபார்முலா எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபோர் சிக்மா காஸ் தீட்டா டிவைடட் பை ரோ ஜிடி. H is equal to 4 sigma cos theta divided by rho gt. ஸோ இந்த ஃபார்முலா மூலமாக தான் நான் இதை ஈஸியாக என்ன பண்ணலாம், இதோட ஹைட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அடுத்து இன்னொரு டயக்ராம் எடுத்துவோம். ஸோ என்னென்னா நெக்ஸ்ட் என்னென்னா இந்த மாதிரி இன்னொரு டயக்ராம் ஒன்று வரைகிறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு வந்து வாட்டர் நான் ஃபில் பண்ணுறேன், அதை வாட்டர் ஃபில் பண்ணுறேங்க. எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி கொடுக்குது, என்னென்னா ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்கும், ஆங்கிளோட ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு வந்து ஃபார்முலா இங்கே எனக்கு எப்படி வரும்னா, சிக்மா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 4 சிக்மா காஸ் தீட்டா டிவைடட் பை ரோ ஜிடி. இங்கே இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்க ஆங்கிளை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஆங்கிள் க்ரியேஷன் ஆகுது. ஆங்கிள் வந்து 45 இருக்கலாம், 60 இருக்கலாம், 90 இருக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா 90 எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு பேரலாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்து எனக்கு வந்து கர்வி ஷேப்பில் வருது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கர்வி ஷேப்பாக வருது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஆங்கிள் வந்து கண்டிப்பாக எனக்கு வேறு மாதிரி ஒரு 30 டிகிரியோ இல்லை ஒரு 60யோ அந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக இருக்க சான்சஸ் உண்டு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேரலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அங்கே 90 டிகிரி தான் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். ஸோ பேரலாக இருந்தாலும் எனக்கு ஃபார்முலா இதுதான். நீங்கள் என்னென்னா காஸ் தீட்டா, அந்த தீட்டா இருக்கக்கூடிய இடத்த என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த தீட்டா இருக்கக்கூடிய இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், அதோட வேல்யூஸை நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதோட ஹைட்டை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, காமா சீக்வல்ட்டு என்ன சொல்லலாம், ரோ இன்டு ஜின்னு சொல்லலாமா? அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா எனக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, சிக்மா சீக்வல்ட்டு சாரி இது ஹைட். சரிங்களா? மாற்றி போட்டேன். H is equal to 4 sigma cos theta divided by rho gt. அப்போ இங்கே என்ன தான் வரும், எனக்கு ஹைட் தான் வரும். ஃபோர் சிக்மா காஸ் தீட்டா டிவைடட் பை இந்த ரோ ஜின்னு என்ன சொல்லலாம், காமான்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இப்போ காமா இன்ட்டு டி. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேப்லாரிட்டி ரைஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் நான் பல்க் மாடுலஸ்னா கே டினோட் பண்ணிக்கலாமா? ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நம்ம டீல் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பல்க் மாடுலஸ் கேனா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக இது ஃபார்முலா என்னன்னா, பல்க் மாடுலஸ் கே ஈக்குவல் டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ், டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இல்லையா? டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அதாவது நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டிஃபரன்ஸ் ப்ரெஷர் டு dV by V by dV. சாரி, TP by dV, T by dV. ஓகே தான், T by dV ஓகே தான். நெக்ஸ்ட்டு இல்லை அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் டிஃபரன்ஸ் d rho is equal to dV by V ன்னு சொல்லலாம். another one condition இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், சரிங்களா? P divided by dV divided by dP by P அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எனக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது பல்க் மாடுலஸ். நெக்ஸ்ட் என்னன்னா,
நெக்ஸ்ட் நம்ம எதுக்குள்ள போகலாம் அப்படின்னா ஐடியல் ஃப்ளூயிட். சரிங்களா, ஐடியல் ஃப்ளூயிட். ஓகே, நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஐடியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸே வந்து எங்கேயுமே நமக்கு வந்து யூஸஸ் ஆகாது. ஸோ நம்ம பார்த்தவங்க வந்து ஐடியல் ஃப்ளூயிடு இட்ஸ் நாட் ஓகே. ஆனால் ரியல் ஃப்ளூயிட் தான் நமக்கு வந்து எப்போவுமே டீல் பண்ணி எந்த ஒரு கண்டிஷன்ஸாக இருந்தாலுமே நமக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ இருந்தாலும் எனிவே ஒரு 3 கண்டிஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐடியல் ஃப்ளூயிடை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஐடியல் ஃப்ளூயிட்னாலே வந்து எனக்கு என்னென்னா நோ விஸ்காசிட்டி, விஸ்காசிட்டிங்கிறது இருக்காது. நோ விஸ்காசிட்டி. செகண்ட் கண்டிஷன் நோ சர்ஃபேஸ் டென்ஷன், நோ சர்ஃபேஸ் டென்ஷன். அடுத்து மூணாவது வந்து எனக்கு வந்து என்னது இன்கம்ப்ரெசிபிள். சரிங்களா, அந்த 3 கண்டிஷன்ஸுமே எனக்கு வந்து இருக்கும் என்னவாக இருந்தால் ஒரு ஐடியல் ஃப்ளூயிடாக இருந்தால். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து வாட்டரை பார்த்தோம்னா ஒரு ஐடியல் ஒரு ஐடியலாக ஒரு வாட்டர் இருக்குது. அந்த வாட்டர் நம்ம கம்ப்ரஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பண்ணால் என்ன ஆகும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு இந்த ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. சரிங்களா, இதில் வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது. இந்த இடத்துல வாட்டர் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லான வாட்டர் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் கம்ப்ரஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு நான் கம்ப்ரஸ் பண்ணுறேன். இதை வச்சு நான் கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வெளியே லீக் ஆயிரும். இந்த வாட்டர் என்ன ஆயிரும்? எனக்கு வந்து வெளியே லீக் ஆயிரும். கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஆனால் கேஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர், அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நான் எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 kg ஃபில் பண்ணுறேன். ஒரு 2 kg கேஸ் நான் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து நான் கம்ப்ரஸ் பண்ணுறேன். கம்ப்ரஸ் பண்ணி அப்படியே இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அடுத்து ஒரு 2 kg, அடுத்து ஒரு 10 kg, அடுத்து ஒரு 5 kg. ஸோ அப்படியே ஒரு 20 kg வரைக்கும். 20 kgயில் வாட் எவர் மேபி எப்படினாலும் இருக்கலாம். சரிங்களா, ஸோ வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கேஸை வந்து என்னால் கம்ப்ரஸ் பண்ண முடியும். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா வீட்டிலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 kg கேஸோட வேல்யூ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. 22.5 kg, 27.5 kg, 30 kg அந்த மாதிரி வந்து கேஸை வந்து என்னால் கம்ப்ரஸ் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல நான் வந்து ஒரு பெட்ரோலையோ ஒரு டீசலையோ பண்ண எனக்கு என்ன ஆயிரும்? பெட்ரோல் நம்ம பைக்கில் போகிற மாதிரி தான் இடையில நிற்கும் இல்லையா பெட்ரோல் இல்லாமல், அந்த மாதிரி தான் என்ன ஆகும்? சீக்கிரமாக என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். அதனால தான் பல சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா கேஸை வந்து நம்ம சிலிண்டர் மூலமாக ஃபில் பண்ணி நமக்கு வந்து நம்மளோட யூசர்ஸ் கொண்டு வந்தாங்க. பப்ளிசிட்டி பண்ணாங்க. சரிங்களா, ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு கேஸை வந்து என்னால் கம்ப்ரஸ் பண்ண முடியும், ஆனால் ஒரு வாட்டரை கம்ப்ரஸ் பண்ண முடியாது. இதான் நான் சொல்ல வரது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இது ஒரு ஃபார்முலா மூலமாக நான் உங்களுக்கு டீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ். ஸோ சிஎஸ்டஸ் டவுஸ் ஈக்குவல் டு சார் இந்த இடத்துல ஒரு கட்டு, இந்த இடத்துல சின்ன கரெக்ஷன்ஸ். ஓகே, அதனால தான் என்னென்னா கேஸை வந்து என்னால் கம்ப்ரஸ் பண்ண முடியும், ஆனால் என்ன பண்ண முடியாது? லிக்விடை வந்து என்னால் கம்ப்ரஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஃபார்முலா மூலமாக கொண்டு போகிறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் டவுஸ் ஈக்குவல் டு A × dV/dy the whole raised to n.
சரிங்களா, ப்ளஸ் பி. இது ஒரு ஃபார்முலா, ரைட். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு என்னோட வேல்யூ 1 வச்சுக்கிறேன், என்னோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 0ன்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா, அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து இது எந்த மாதிரி ஒரு பிஹேவியரை கொடுக்குன்னு பார்க்கலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது. ஸோ ஏக்கு ஏ, ஸோ வந்து n போடும்போது n1 போடும்போது என்ன ஆயிரும், dv/dy தான் இருக்கும் இல்லையா, d/dy தான் இருக்கும். ப்ளஸ் 0ங்கும்போது 0 ஆயிரும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸை வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியல் ஃப்ளூயிட் வந்து எனக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக அது எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு நியூட்டோனியன் ஃப்ளூயிடாக இருக்கும். நியூட்டோனியன் ஃப்ளூயிடாக இருக்கும். நியூட்டோனியன் ஃப்ளூயிடாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஐடியல் ஃப்ளூயிடாக இருக்கும். ஐடியல் ஃப்ளூயிடாக இருக்கும். சரிங்களா, இது வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு என்னவாக இருக்கும், ஒரு நியூட்டோனியன் ஃப்ளூயிடாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் எனக்கு என்னவாக இருக்கும், ஐடியல் ஃப்ளூயிடாக இருக்கும். என்னது, வாட்டர். சரிங்களா, ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு கிராஃப் மூலமாக உங்களுக்கு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான் கொஷின்ஸ்லாம் இருக்கும். கொஷின்ஸ் டேரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ ஐடியல் ஃப்ளூயிடோட ஃபார்முலா என்ன, இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக கேட்பாங்க. ஸோ இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு என்னோட வேல்யூ கொடுப்பாங்க. என்னோட வேல்யூ எனக்கு ஈக்குவல் டு 1 இருந்தால் என்ன இருக்கும், என்னோட வேல்யூ லெஸ் தேன் 1 இருந்தால் என்ன இருக்கும், என்னோட வேல்யூ அதிகமாக இருந்தால் என்னவாக இருக்கும். ஸோ பியோட வேல்யூ 0 இருந்தால் எனக்கு என்ன எந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸை கொடுக்கும், பியோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி கண்டிஷன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் நம்ம. ஸோ ஓகேங்களா, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒரு கிராஃப் மூலமாக உங்களுக்கு நான் டீல் பண்ணுறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் ஃப்ளூயிட்னா வந்து நோ சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்துருப்போம். ரைட். ஸோ அந்த கிராஃப் பண்ணிக்கலாம். ஸோ shear stress, ஸோ rate of shear strain dv/dy, ரைட்டுங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா ஐடியல் ஃப்ளூயிட்னு சொல்கிறேன். ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, நெக்ஸ்ட் இங்கே என்னென்னா ஐடியல் சாலிட் நான் சொல்கிறேன். ஐடியல் சாலிட், இது ஐடியல் ஃப்ளூயிட், இது வந்து ஐடியல் சாலிட். சரிங்களா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா நியூட்டோனியன். சரிங்களா, இது எந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா எனக்கு டயாலேட்டன்ட். ஸோ டயாலேட்டன்ட், சரிங்களா. இந்த கண்டிஷன்ஸ்க்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா எந்த மாதிரி பிஹேவியர் அப்படின்னா எனக்கு வந்து ஸோ இவ்வளோ பெருசாக வரைஞ்சா ஓகே. இது வந்து என்னென்னா எனக்கு வந்து சாரி இந்த கண்டிஷன் என்னன்னா எனக்கு வந்து சூடோ பிளாஸ்டிக்னு சொல்கிறோம். சூடோ பிளாஸ்டிக். சரிங்களா, ஓகேங்களா. ஸோ இங்கே பொறுத்தவரை என்னென்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ என்ன சொன்னேன், ஃபஸ்ட் ஐடியல் ஃப்ளூயிட் என்ன போட்டேன், n = 1 போட்டேன்னா n = 1 போட்டேன். அது b = 0ன்னு போட்டேன் இல்லையா. b = 0ன்னு போடும்போது எனக்கு எந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸை கொடுத்தது, எனக்கு வந்து அது வாட்டர்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது இல்லையா, வாட்டர்னு தெரிஞ்சுது. இதேமாதிரி ஒவ்வொரு கண்டிஷன்ஸும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நம்ம அப்படிலாம் கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம டைம் மோர் தான் ஆயிரும், ரொம்ப அதிகமாகிடும். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து சிம்பிளாக எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். n = 1. அடுத்து கீழே எப்போதும் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ அதிகமாக இருக்கும். என்னோட வேல்யூ அதிகமாக இருக்கும், பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், எனக்கு 0வாக இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் கொடுக்கும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்டு வித் வாட்டர். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்டு வித் வாட்டர். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்டு வித் வாட்டர், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எனக்கு இங்கே க்ரியேஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து எனக்கு குறையும்.
பியோட வேல்யூ 0வாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸை கொடுக்கும் அப்படின்னா எனக்கு மில்க் அண்டு பிளட்டு. சரிங்களா? மில்க் அண்டு பிளட்டு, ரத்தம் இல்லையா, பால் மற்றும் ரத்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே ஏன் சார் இந்த மாதிரி கருப்புலாம் வரைவீங்கன்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா சிஎஸ்எஸ் ஃபஸ்ட் எனக்கு அதிகமாகி ரெண்டாவது எனக்கு என்ன ஆகும், இந்த கண்டிஷன்ஸ் வரும்போது ஐடியல் ஃப்ளூயிட் வரும்போது எனக்கு அப்படியே இங்கே அதிகமாகி இங்கே குறையும். அப்படி குறையும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸை கொடுக்கறதுனால எனக்கு வந்து எனக்கு கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதோட எக்ஸிட் என்னவாக இருக்கும்னா எனக்கு வந்து மில்காக இருக்கலாம், பிளட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து N=1 B=0 எடுக்கும்போது எனக்கு வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நியூட்டோனியன். ஸோ இங்கே வந்து நான் நியூட்டோனியன். சரிங்களா? நான் நியூட்டோனியன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஐடியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஐடியல் ஃப்ளூயிட். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லுவோம், ரெகோபேட்டிக். இந்த கண்டிஷன்ஸ் வந்து நான் வந்து ரெகோபேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ரெகோபேட்டிக்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இது வந்து திக்ஸோட்ராபிக்னு சொல்லுவேன். திக்ஸோட்ராபிக். சரிங்களா? அதாவது வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த லேயர் வந்து எனக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் இங்கே வரும்போது எனக்கு என்ன அப்படியே குறையும். ஆனால் இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு குறைஞ்சி இந்த கண்டிஷன் வரும்போது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? அப்போ எனக்கு இங்கே என்ன மாதிரி பிஹேவியர்ஸை கொடுக்கும். ஸோ ரெகோபேட்டிக்கை பொறுத்தவரை எனக்கு என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா எக்கோட ஒயிட் முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பிஹேவியர்ஸை கொடுக்கும். எக்கோட ஒயிட்டு. அப்புறம் என்ன சொல்லலாம், பிரிண்டர் இங்கு சொல்லலாம். பிரிண்டர் இங்கை பொறுத்தவரை நான் கம்பேர் டு வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது அது எனக்கு ஒரு விதமான பிஹேவியர்ஸ் எனக்கு கொடுக்கும் இல்லைங்களா. ஸோ எக் ஒயிட்டு, பிரிண்டர் இங்கு, ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஸோ நியூட்டோனியன் நான் நியூட்டோனியன் ஐடியல் ஃப்ளூயிடை பொறுத்தவரை எனக்கு சொல்லலாம் டூத் பேஸ்ட்டு, அந்த ஃப்ளை ஆஷு, டூத் பேஸ்ட் சொல்லலாம் எக்ஸாம்பிளாக. டூத் பேஸ்ட்டு, அடுத்து வந்து ஃப்ளை ஆஷ் சொல்லலாம். ஃப்ளை ஆஷு, அடுத்து சீவேஜ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எனக்கு வந்து இங்கே அப்ளை ஆகும். அது மாதிரி திக்ஸோட்ராபிக்கை பொறுத்தவரை லிப்ஸ்டிக்கே சொல்லலாம். லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்களா லிப்ஸ்டிக். ஸோ நீங்கள் கூட எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது என்னென்னா ஒரு எக்ஸாமில் என்ன சொல்லலாம் அப்படின்னா லிப்ஸ்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்களே, வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க ஒரு லேடிஸ் திங்ஸ் கூட சொல்ல தேவையில்லை. ஸோ லிப்ஸ்டிக்கை நீங்கள் எடுத்து அதை வந்து வாட்டரில் வந்து நீங்கள் வந்து ஷேக் பண்ணி அப்புறம் அதை கரைச்சி விட்டு நீங்கள் ஓட விட்டு பாருங்கள், அது ஒரு பிஹேவியர்ஸை கொடுக்கும். அதே மாதிரி பிரிண்டரிங் ஒரு விதமான எனக்கு பிஹேவியர்ஸை கொடுக்கும். கான்ஃபார்மாக மிக்ஸ் பண்ணுறோம், அது எனக்கு ஒரு விதமான பிஹேவியர்ஸை கொடுக்கும். மில்க் பிளட் எனக்கு அது ஒரு பிஹேவியர்ஸை கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு கண்டிஷன்ஸும் வந்து எனக்கு வந்து அது நியூட்டோனியனாக இருக்குமா, ரெகோபேட்டிக்காக இருக்குமா, திக்ஸோட்ராபிக்காக இருக்குமா, எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் ரியல் லைஃப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிளட்டாக இருக்குது. ஸோ ஒரு பிளட்டோ ஒரு பாலோ எடுக்கும்போது எனக்கு எந்த மாதிரி பிஹேவியர்ஸாக இருக்கும், அது கண்டிப்பாக எனக்கு வந்து சூடோ பிளாஸ்டிக் கண்டிஷன்ஸாக எனக்கு இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா சூடோ பிளாஸ்டிக் ஒரு பொறுத்துக்க மாதிரி கேட்பாங்க. டிஎன்பிசி கேட்குறாங்களா, பொறுத்து கேட்குறாங்களா, ஸோ மெர்ச் பண்ணி கேட்கலாம். சூடோ பிளாஸ்டிக், நியூட்டோனியன், டயலடண்ட். அதே மாதிரி மில்க் பிளட்டு ஒரு இடத்துக்கு கேட்கலாம். ஆப்ஷன் பியில் வைக்கலாம், ஆப்ஷன் சியில் வாட்டர் வைக்கலாம், ஆப்ஷன் ஏல கான்ஃப்ளார் மிக்ஸ் வித் வாட்டர். ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னன்னா என்னோட வேல்யூ சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக என்னோட வேல்யூ இங்கே என்னோட வேல்யூக்கு என்னவாக இருக்கும், என்னோட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கும். பியோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும் இந்த கண்டிஷன்ஸில். சரிங்களா? ஸோ இங்கே இடம் பத்தாதனால ஸோ கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். இங்கே என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் தான் 1 இருக்கும். பியோட வேல்யூ வந்து எனக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அதே மாதிரி இங்கே என்னோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 1 இருக்கும். பியோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எனக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் நிறையா நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும். நான் ஒரு ரியல் லைஃப் திங்ஸை வச்சு தான் உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ என்னோடய சைடில் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரதுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸை பொறுத்தவரை நிறைய கொஞ்சம் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. கவர்மெண்ட் செக்டர்லாம் மெனி மோர் வேகன்சி தேர். வேகன்சிலாம் ரொம்ப அதிகமாக வேகன்சி. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேகன்சி கொஞ்சம் நம்ம மினிமைஸாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து அரசு பேருந்து ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா வேகன்சி அவ்வளோ வேகன்சி இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு.
அதேமாதிரி இன்னும் வர்ற காலங்களில் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் போஸ்டர்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு. எஸ்எஸ்சி ஜேஇலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி இன்ஜினியர் ஆகக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நடத்தின சப்ஜெக்ட் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஹேண்டில் பண்ண விதம் எல்லாம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பொறுத்தவரையில். ஸோ நம்ம டேஃப் ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்தவரையில் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட நல்ல நோக்கம். ஸோ எல்லா ஆஸ்பிரண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், லிசன் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ எங்கே அகாடமியை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே தெரிகிற சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கில் போய் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், அகாடமியோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் அட்மிஷன் போடுறதாலும் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுமாதிரி டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் போட்டுவிடுவோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் படித்த துறையில் வந்து நீங்கள் வந்து வேலைவாய்ப்பை பெற எங்கள் டேஃப் அகாடமி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணணும், எல்லோரும் அரசு பணியில் அமரணும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யூ.